குட் மார்னிங் ஆல். டெய்லி மார்னிங் 6 o'clock நம்மளுடைய சேனலில் வந்து ஜான் டு ஏப்ரல் மந்த் இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸை டெய்லி 20 கொஷின்ஸ் வந்து ரீகால் பண்ணிட்டு வரும். இது வரைக்கும் மார்ச் மந்த் வரைக்கும் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்து ஏப்ரல் மந்தோட சீரீஸ் 4 வந்து பார்த்துடலாம். ஓகேவா? ஓகே, இன்னொரு டாப்பிக்குள்ளே நம்ம போயிடலாம். தேசிய புலனாய்வு முகமையினுடைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து சதானந்த் வசந்த் தாத்தே வந்து நியமிச்சிருக்காங்க. அடுத்ததாக மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் வந்து 2005 வந்து ஏற்படுத்தப்பட்டது. அடுத்ததாக சிஜிஹெச்எஸ் ஆப், அதாவது மை சிஜிஹெச்எஸ் ஆப் எதுக்கானதுன்னு பார்த்தீங்கன்னா மருத்துவ சேவைகளுக்கானது. இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஆப்பு. இந்த ஆப் மூலமாக பொதுமக்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா தங்களோட அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து புக் பண்ணுறதோ இல்லை அவங்களுடைய மெடிக்கல் ரிப்போர்ட்ஸை வந்து டவுன்லோட் பண்ணி பார்க்குறதோ இது மூலமாக வந்து பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்ததாக மகாராஷ்டிராவில் தயாரிக்கிற, குறிப்பாக மீரஜ் நகரில் தயாரிக்கிற சித்தாருக்கும் தம்புரான்ற 2 இசைக்கருவிகளுக்கு ரீசெண்டாக புவிசார் குறியீடு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த புவிசார் குறியீடுன்றது 2004 வந்து கொடுத்துட்டு வராங்க. புவிசார் குறியீடு வந்து எத்தனை வருஷத்துக்கு வந்து வேலிடிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு வந்து வேலிடிட்டி இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க ரினிவல் பண்ணிக்கணும். அடுத்ததாக சார்லஸ் ஓப்பன் டென்னிஸ் மகளிர் போட்டியில் வந்து டேனியல் கால்சி வந்து அமெரிக்காவை சேர்ந்தவங்க. இவங்க வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. யாருக்கு எதிராக வந்து விளையாடினாங்கன்னு பார்த்தீங்கன்னா டாரியா கசாட்கினா இவங்களுக்கு எதிராக தான் வந்து விளையாடி இருப்பாங்க. மகளிர் இரட்டையர் பிரிவில் வந்து ஸ்லோன் ஸ்டீபன்ஸும் ஆக்ஷன் க்ரூக்கரும் வந்து வெற்றி பெற்றிருப்பாங்க. ஓகே, அடுத்ததாக அயர்லாந்தினுடைய மிக இளைய பிரதமராக வந்து சைமன் ஹாரிஸ் அவர்கள். இவரோட வயது வந்து 37. இவங்களை வந்து நியமிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா லியோ வராத்கர் வந்து பதவியை ராஜினாமா பண்ணதுனால. ஓகே, அடுத்ததாக செல்ஃபோன் டவருக்கு பதிலாக செயற்கைக்கோள்லேருந்தே வந்து டைரக்ட் சிக்னல்ஸ் மூலமாக செல்ஃபோன் கால்ஸை வந்து அழைப்பை வந்து மேற்கொள்கிறதுக்காக அந்த புதிய தொழில்நுட்பத்தை வந்து சீனா வந்து உருவாக்கியிருக்காங்க. சீனாவில் இருக்க ஹூவாய் அப்படின்ற ஒரு கம்பெனி தான் வந்து இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்ததாக 33வது ஒலிம்பிக் போட்டிகள் வந்து எங்கே நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸோட தலைநகரான பாரிஸில் வந்து நடக்க போகுது. ஜூலை 26 ஆகஸ்ட் 11 வரைக்கும் ஒரு 19 நாட்கள் வந்து நடக்க போகுது. ஒலிம்பிக் தீபம் வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிரீஸில் இருக்க ஒலிம்பியா அப்படின்ற இடத்துல தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஒலிம்பிக் கமிட்டியினுடைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாமஸ் பாக் அவர்கள். ஓகே, அடுத்ததாக 1942 அனைத்து இந்திய பட்டியல் சாதியினர் கூட்டமைப்பு தொடங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் அவர்கள். அடுத்ததாக அயோத்தியில் இருக்க பலராமர் சிலையின் மீது சூரிய ஒளி விழுததாக வந்து நியூஸ் பேப்பரில் போட்டிருந்தாங்க இல்லையா? அது வந்து ஆட்டோ மெக்கானிக்கல் தொழில்நுட்பத்தின் மூலமாக தான் வந்து உருவாக்குனது. ரூர்க்கியில் இருக்க சிபிஆர்ஐ இன்ஜினியர்ஸும் பெங்களூரில் இருக்க இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆஸ்ட்ரோஸ்பிக்ஸ் அப்படின்ற கம்பெனியினுடைய இன்ஜினியர்ஸும் வந்து சேர்ந்து தான் வந்து இந்த தொழில்நுட்பத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. தொழில்நுட்பம் கேட்டாங்கன்னா ஆட்டோ மெக்கானிக்கல் தொழில்நுட்பம். ஓகேவா? அடுத்ததாக வில்வித்தை உலகக்கோப்பையில் வந்து ஜோதி சுரேகா அவர்கள் வந்து ஹட்ரிக் வந்து கோல்டு மெடல் வந்து வாங்கியிருக்காங்க. ஹட்ரிக் முறையில் 3வது முறையாக. அடுத்ததாக இந்திய வம்சாவளியை சேர்ந்த விண்வெளி வீராங்கனை யாருன்னு பார்த்தீங்கன்னா சுனிதா வில்லியம்ஸ் வந்து 3வது முறையாக வந்து விண்வெளிக்கு போக போகிறாங்களாமா. அடுத்ததாக மத்தள ராஜபக்சே சர்வதேச விமான நிலையத்தை வந்து இலங்கை அரசு வந்து இந்தியா கிட்டேயோ ரஷ்யா கிட்டேயோ ஒப்படைக்க போகிறதா வந்து ஒரு ஒப்பந்தம் வந்து மேற்கொண்டிருக்காங்க. குறிப்பாக இந்தியாவில் இருக்க ஹவுரியா ஏரோநாட்டிக்ஸ் அப்படின்ற நிறுவனத்துக்கூடையும் ரஷ்யாவினுடைய ஏர்போர்ட்ஸ் ஆஃப் ரீஜியன்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற நிறுவனத்துக்கூடையும் வந்து ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஓகே, அடுத்ததாக இந்திய கடற்படையினுடைய புதிய தளபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா தினேஷ்குமார் திரிபாதி அவர்கள். இவர் வந்து 26வது தளபதி. அதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னோட கரண்ட் அஃபேர்ஸ் இதோட கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ ஆல்.